அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் நான் இந்த நைட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த நைட்டியை வந்து இன்றைக்கி நம்ம நெக் டிசைன் பண்ணிவிட்டு ஜிப்பு வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த நைட்டியை வச்சு தான் இந்த நைட்டி நம்ம கட் பண்ணோம். இதை சாம்பிள் வச்சு தான் கட் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம இப்போ இந்த நைட்டிலையும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நைட்டியோட பேலன்ஸ் துணி பாருங்கள், அந்த பேலன்ஸ் துணியில் நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு சிம்பிளான ஒரு பேட்ச் பண்ண போகிறோம், மாடல் நைட்டியில் பார்த்த மாதிரி. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி துணி எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி நீங்கள் டபுளாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஏற்கனவே இதில் ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து நீங்கள் இப்படி போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு இந்த நெக்கிலேருந்து நல்லா ஒரு 4 இன்ச்சு அல்லது ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் பேட்ச் வரட்டும், இறங்கி வரட்டும். ஸோ அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்கையும் அப்படியே ட்ரேஸ் எடுத்துருங்க. இப்போது நெக்கை விட நம்மளுக்கு ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் நம்மளுக்கு இறங்கி வர போகுது. இப்போ இதை நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது நம்மளுக்கு வந்து இப்படி வைக்கும் பொழுது இந்த ஆம்ஹோலோடு சேர்த்து அந்த பேட்ச் வர்றது மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற இந்த ஃபோல்டிங் நம்மளுக்கு தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். நான் எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம நைட்டி எடுத்து நம்ம நெக் எடுத்து முதல்ல ஃபினிஷிங் பண்ணிக்கிறலாம். நம்ம இந்த ஒரு பேட்சுக்காக வெட்டி வச்சோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம நெக்கை ஃபினிஷிங் பண்ணிடலாம், ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நைட்டியோட உள் பக்கமாக வச்சுக்கோங்க, இந்த பக்கமும் இந்த பீஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த நெக்கை இந்த டிசைன் மாதிரியே தைச்சிடலாம். இந்த டிசைன் மாதிரியே தைச்சிட்டு வெளிப்பக்கம் திருப்பிடலாம். இப்போ நம்ம 2 பக்கமும் இந்த பேட்ச் வச்சு நம்ம தைச்சிட்டோம். இதை நம்ம அப்படியே திருப்ப வேண்டியதான். திருப்புறதுக்கு முன்னாடி இங்கே வந்து இப்படி டேர்ன் ஆகிற இடத்துல இப்படி சிசர் வச்சு லைட்டாக அப்படி கட் பண்ணிட்டு திருப்புங்க. இப்போ நம்ம இப்படி இதை நம்ம வெளிப்பக்கமாக திருப்பிக்கிறலாம். நான் வந்து பாருங்கள், உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே ஒரு எட்ஜு தையல் போட்டுக்கலாம். இப்படியே ஒரு எட்ஜு தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து நெக்கில் ஓர தையல் போட்டுட்டேன். இப்போ அடுத்து நம்ம இந்த துணி இருக்கு இல்லைங்களா, இதுலையெல்லாம் ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம பாருங்கள், இது எல்லாம் அப்படியே அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு தையல் போட்டேன். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து காமிச்ச மாடல் நைட்டியில் உங்களுக்கு இந்த இடம் பைப்பிங் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக பைப்பிங் இருக்குது. இந்த நைட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே பைப்பிங் கொடுத்துருக்குறாங்க. நம்ம விருப்பம் தான், நம்ம பைப்பிங் வேணுனாலும் இப்போ இதுக்கு கீழே ஃபுல்லாக நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் நிறைய பார்டர்லாம் மிச்சமாக இருக்குது. ஸோ அதை எடுத்து அந்த பார்டரை இதில் நான் வைக்க போகிறேன். இப்போ இந்த பார்டரில் நம்ம இந்த 2 ஓரமும் இப்படி மடித்து தைச்சிக்கலாம். கரெக்டாக அந்த பார்டர் மட்டும் தெரிகிற மாதிரி இப்படி நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நான் பார்டர் ரெடி பண்ணிட்டேன். இதை நம்ம இதில் வச்சு தைக்கலாம். இப்போ நம்ம இது வந்து நான் ஸ்லீவுக்குள்ளே போகிற இடம் தான். ஸோ இங்கே பார்டர் தேவையில்லை, நான் இங்கேருந்து தைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பாருங்கள், இப்போ நம்ம பார்டர்லாம் செட் பண்ணிட்டோம். இப்போ இது என்ன உங்களுக்குன்னா, ஒரே கலரில் இருக்கிறனால உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து துணுக்காக தெரியல. இதுவே நீங்கள் ஒரு பிளைன் கலரில் கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்திருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துலையும் பார்டர் வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி நெக்கிலெலாம் நீங்கள் இப்படி திரும்புகிற இடத்துலலாம் பார்டர் வைக்கும் பொழுது இந்த பாருங்கள், இது அப்படியே இதை இப்படியே திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், இப்படி திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த பாருங்கள் ஷார்ப்பாக இங்கேயும் வந்துடும். இப்படி அழகாக பார்டர் திரும்பியும் வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம அதாவது நைட்டியில் ஃப்ரண்ட்டில் ஒரு பேட்ச் வந்தால் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பேட்ச் ஒர்க்கும் ரெடி பண்ணிட்டோம்.
அதே மாதிரி அதை சுற்றி பார்டரும் வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப்பு வைக்க போகிறோம். ஜிப்பு எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்பை எடுத்துகிட்டு, இது வந்து நார்மல் பேண்ட்டு ஜிப்பு தான், நீங்கள் நைட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஜிப்பு எடுத்து இப்படி சென்டராக வச்சு பாருங்கள். வச்சுட்டு இங்கே ஜிப்பில் மெட்டல் வருது இல்லைங்களா, அதை விட மேலே ஒரு 1 இன்ச்சு மேலே ஏற்றி அதுக்கு நேரம் நீங்கள் மார்க் பண்ணி இப்போ நீங்கள் சென்டராக கட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து ஒரு துணி நம்ம தச்சு இதை வந்து ஃபினிஷிங் பண்ணணும். அதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு 6 இன்ச்சு அகலத்தில் இப்படி ஒரு துணி கட் பண்ணிக்கோங்க. இதை டபுளாக மடிச்சுட்டு இப்போது நீங்கள் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இருந்து மேலே ஒரு 1 இன்ச்சு துணி விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்படி மடிக்கிறதுக்கு துணி வேணும். 1 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இந்த கட் பண்ணது வரைக்கும் இந்த துணியிலையும் நம்ம கட் பண்ணிக்கிறணும். பாருங்கள், இதில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கட்டிங் போக கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் போதும், நிறைய விட வேண்டாம். இப்போ நம்ம பேலன்ஸ் துணியை கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அப்படியே வச்சு இந்த மேலே 1 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மடிச்சுட்டு இதை எப்படி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுகிட்டே வாங்க. இங்கே வரும் பொழுது அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி இங்கே கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கிற துணியை நான் அப்படியே துணியோட வெளிப்பக்கமாக வச்சு தைச்சிக்கிட்டு வரேன். நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி வச்சு தைச்சிட்டு வரேன். இந்த இடம் வரும் பொழுது அப்படியே வந்து நீங்கள் ஒரு வி ஷேப்லேயே திருப்பணும். பாருங்கள், ஊசி இப்படி உள்ளே குத்தி நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக அடிச்சிடுங்க. இங்கே மேலே எக்ஸ்ட்ரா வர்ற துணியை நீங்கள் இப்படி மடிச்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் தைச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த துணி ஃபுல்லாகவே இப்படி உள்ளே கொண்டு போயிடணும். அதுக்கு முன்னால் நம்ம இந்த இடத்த கொஞ்சம் கட் பண்ணி விடணும். சிசரோட முனையை வச்சு லைட்டாக அப்படி கட் பண்ணிவிடுங்க. இப்போது இதை ஃபுல்லாக நம்ம உள்ளே திருப்பிட்டு திரும்பவும் ஒரு எட்ஜு தையல் அப்படியே வந்து அந்த வி ஷேப்லேயே திருப்பி கொண்டு வரணும். இப்போ நம்ம கட் பண்ணதை அழகாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம வந்து ஜிப்பை விடணும். பாருங்கள், ஜிப்பை இதுக்குள்ளே வச்சு நீங்கள் இப்படி வச்சுக்கிறலாம். உங்களுக்கு தைக்கிறதுக்கு வசதியாக இந்த ரன்னரை வந்து கீழே இறக்கிக்கோங்க. இப்போ இப்படியே நீங்கள் இந்த ஓரமாக தைச்சிட்டே வந்துட்டு இந்த இடம் வரும்பொழுது அதே மாதிரி வி ஷேப்லேயே போங்க. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே ஒரு ஓவர்லாப்பிங் துணி ஒன்று கொடுப்போம். ஸோ இந்த இடம் எப்படி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இது மேலேயே இப்படியே ஜிப்பு வச்சு தைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பாதி தூரம் ஜிப்பு நம்ம தைச்ச உடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படி இறக்கி கூட விட்டுட்டு தைக்கலாம். உங்களுக்கு உங்கள் வசதியை பொறுத்து இது நீங்கள் ரன்னரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பார்டரோ அல்லது நீங்கள் லேஸோ வச்சு தைக்கும்போது இதெல்லாம் கரெக்டாக அப்படி செட் ஆகிறது மாதிரி வச்சுக்கிறணும். அப் அண்ட் டவுன் வந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஜிப்பு வச்சு தைச்சிட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம ஜிப்பு வச்சு தைச்சிட்டோம். இப்போ இதையுமே வந்து ஒரு ஓவர்லாப்பிங் துணி மாதிரி கொடுத்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அகலத்தில் துணி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 அல்லது ஒரு 2.5 இன்ச் அகலத்தில் துணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடித்து இதை இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணி இது மேலேயே வச்சு நீங்கள் தைச்சிட்டு வரணும். இங்கே பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து துணியை முதல்ல இதை மடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படி டபுளாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இது மேலே வச்சு வெளிப்பக்கமாகவே வச்சு நீங்கள் இந்த ஓரமாக தைச்சிட்டு வாங்க. இந்த ஜிப்பு எங்கே முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் தைங்க. அதை விட எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு 2 இன்ச்சு கீழே துணி இருக்கணும். நான் அப்படி தான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ இதை நான் மேலே வச்சு தைச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் மேலே வச்சு தைச்சிட்டேன். இதை நம்ம இப்படி திருப்பிட்டு இப்போ இந்த இடம் வரும்பொழுது இங்கே ஒரு டிசைன் மாதிரி மடிக்கணும். இந்த பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய தையல் எப்படி வரணும் அப்படின்னா, இது மேலேயே ஒரு பதிவு தையல் மாதிரி வரணும். இப்படியே வாங்க. வந்துட்டு இந்த இடம் வந்தோடனே இப்படி திருப்பிக்கோங்க.
திரும்பவும் தையல் இந்த எட்ஜில் வரணும், அப்புறம் இந்த எட்ஜில் வரணும், இந்த எட்ஜில் வரணும். இதோடு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறலாம். நான் இப்போ தைச்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி தையல் திருப்பி கொண்டு வர இடத்துலலாம் நீங்கள் ஊசியை வந்து உள்ள துணியில் குத்தி கிரிப் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்புங்க. ஜிப்பு வச்சாச்சு. ஜிப்பு வந்து தெரியாத அளவுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு அழகாக நம்ம ஒரு கீழே வந்து ஒரு டிசைன் பண்ணியும் தைச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் நைட்டியோட பேக் சைடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதனுடைய நெக்கு நம்ம முதல்ல ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இது நம்ம வச்சு கழுத்தில் வச்சு தைச்சி ஃபினிஷிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் சைடு கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த பாருங்கள் நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போது ஸ்லீவில் வந்து ஒரு சைடு நம்ம ஷேப் எடுத்துருக்கோம் இல்லைங்களா. இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டு ஆம் ஹோலில் வரணும். ஸோ நம்ம அதே மாதிரி இப்போ செட் பண்ணி வச்சு தைக்கலாம். இப்போ பாருங்கள் இது அழகாக இப்போ ஃப்ரண்ட் ஆம் ஹோலில் வருது. இப்போ இந்த ஷோல்டர் சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து நான் இந்த பாருங்கள் சென்டரை வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள் ஸ்லீவோட சென்டரும் பாடியோட ஷோல்டரும் ரெண்டும் வந்து இப்படி கரெக்டாக செட் ஆகணும். இப்போ பாருங்கள் நான் தைச்சிட்டே வரும்பொழுது கரெக்டாக அந்த இடம் செட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வச்சு இப்போ நான் தைச்சிட்டு வரேன். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து 2 பக்கமாக தைச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே கை மடித்து தைக்கணும் அப்படின்னா மடித்து தைச்சிக்கோங்க. நான் வந்து இப்போ பார்டர் மாதிரி இருக்கிறனால நான் மடித்து தைக்கலை. இப்போ இது நம்ம எப்படி அளவு வச்சு சைடு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கை சுற்றளவு நைட்டிக்கு எவ்வளோ வருதோ நைட்டிக்கெலாம் நீங்கள் கை வந்து நல்லா லூஸாகவே எடுங்க. கை சுற்றளவில் பாதியை இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து வரும்பொழுது இந்த ஆம்ஹோலில் இருந்து நீங்கள் ஒரு 1 இன்ச்சு எடுங்க. அப்புறம் இந்த ஷேப் கிட்ட நான் நாச் போட்டிருக்கேன் இல்லையா, அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எடுத்துகிட்டு அப்படியே வந்து அதில் இந்த இதில் இருக்கிற ஷேப் மாதிரி அப்படியே நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு தைச்சு காட்டுறேன் ஒரு சைடு. இப்போ நம்ம 2 சைடும் ஜாயின் பண்ணிட்டோம். நான் சொன்ன அளவுப்படி, அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கை சுற்றளவில் பாதி, இந்த இடம் வரும்பொழுது 1 இன்ச்சு, இந்த ஷேப் கிட்ட வரும்போது 1.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் 3/4 இன்ச்சு எடுத்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே ஏதாவது அப் அண்ட் டவுன் வந்ததுன்னா அதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு கீழே நம்ம சுற்றி ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடணும். டபுள் ஃபோல்ட் பண்ணணும் ஒரு 1 இன்ச்சுக்கு. இங்கே பாருங்கள் இப்படி மடிச்சுட்டு திரும்ப நல்லா இப்படி ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அடிச்சிடுங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸல் நைட்டி எவ்வளோ அழகாக கட் பண்ணி தைச்சி முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ இதனுடைய கட்டிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கணும்னா இங்கே வர லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 3 மீட்டரில் நம்ம அழகாக ஒரு எக்ஸல் நைட்டி தைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ நம்மளே தைச்சி ஒரு துணியை வாங்கி நம்மளே தைச்சி போடும்பொழுது நம்ம விருப்பத்துக்கு அழகாக ஸ்டைலாக தைச்சி போட்டுக்கிறலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரியும் தைச்சி போட்டுக்கலாம். ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். ஜென்ரலாக இந்த இடம்லாம் நம்மளுக்கு வந்து கீழே வந்து நம்மளுக்கு தடுக்காது, நடக்கும்பொழுது தடுக்காது. ஸோ நம்ம விருப்பத்துக்கு அழகாக தைச்சி போட்டுக்கிறலாம். தையலும் அடிக்கடி பிரியாது. ஸோ இனிமேல் வந்து இதே மாதிரி நீங்களும் துணி வாங்கி தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.